காவல்துறையில் பணியாற்றிட்டு இருக்கும்போது உங்களுடைய வேலையெல்லாம் எப்படி இருந்தது? எவ்வளவு சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது? காவல்துறையில அன்றாடம் சவால்கள் தான். ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ் சொல்லுவாங்க. அது மாடரேட் கிரிமினல்ஸா இருக்காங்க, கேங்ஸ்டர்ஸா இருக்காங்க. இவங்களை நெருங்கும்போது சில அச்சுறுத்தல்கள்லாம் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு அவங்களை கட்டுப்படுத்துறதா இருக்கட்டும், அவங்களை பிடிக்கிறதா எல்லாம் பண்றாங்க. அதே தான். அது மாதிரி நான் நிறைய சம்பவங்களை நம்ம சந்திச்சிருக்கோம். நீ ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க முடியாது, உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கு பணம் கொடுத்து தான் போக வேண்டியிருக்கும். நீ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு அப்போ ஒரு ஆஃபீஸர் போஸ்டிங் கண்டிப்பா இது பணம் கொடுத்து தான் போக வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு அவர் அவருக்கு இது பிடிக்கல. தேர்வாகிறதுக்குள்ளே எனக்கு நிறைய தடங்கல்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நான் சந்திச்சேன். இன்ஸ்பெக்டர் பொசிஷன்ல இருக்க வேண்டியது இந்த நேரத்துக்கு இருக்கு வெளியே போறேன். எனக்கு தான் அந்த அதிகாரத்தையும் நீச்சி தான். அது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா, என்னோட இலக்கையோ என்னோட தேர்தலையோ சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சானா அது கண்டிப்பா அதுவும் பண்ண முடியாது இல்லையா. நம்ம அதிகமான ஒரு இலக்கை அடையணும். அடுத்த தேடல் என்னன்னு பார்க்கும்போது அப்ப நம்ம வெளியில என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா என்னை பொறுத்தவரை சேவைங்கிறது உள்ள இருந்து தான் பண்ண முடியும், ஒரு அரசு துறையில இருந்து தான் பண்ண முடியும். ஒரு வருஷத்துக்கு முன்பு வர ஒரு துடிப்பு மிக்க ரொம்ப ஒரு ஆற்றலான ஒரு காவல்துறை அதிகாரியாக அவங்கள நாங்கள் சந்தித்தோம். ஏன்னா இப்போ என்டிசி இன்ஃப்ரா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடைய சிஇஓவாக நீங்கள் இருக்கீங்க. காவல்துறை அதிகாரியாக இருந்து ஒரு கார்பரேட்குள்ளே வர்ற அந்த ஒரு சவாலான ஒரு வேலை இருக்குல்ல. நான் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்து நான் அதை விட்டுட்டு நான் கார்பரேட்குள்ளே வரேன் அப்படிங்கிற அந்த ஸ்டெப் எதனால் எடுத்தீங்க? இந்த துணிச்சல் எதுக்காக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சு? நான் ஃபர்ஸ்ட் அந்த ஜேர்னிலேருந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். துணிச்சல் அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறை நான் வந்ததே ஒரு ஆக்சிடென்டலாக வந்தது தான். எங்கள் தாத்தா ஒரு ஆர்மி ஜவான். ஆர்மி போகணும் அப்படிங்கிறத எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே என்னுடைய நோக்கமாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய பள்ளி பருவத்தில் நான் ஜூனியர் டிவிஷன் என்சிசியில் இருந்தேன். நான் பட்டய படிப்பு படிக்கும்போது சீனியர் டிவிஷன் என்சிசியில் இருந்தேன். அது கல்லூரி படிக்கும்போது என்னுடைய நோக்கம்லாம் என்னென்னா நான் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது. ஆனால் கல்லூரி முடிக்கும் போது அதுக்கான இது அமையலை, சரியாக அமையலை. நானும் சில செலெக்ஷன்லாம் அட்டன் பண்ணேன், எனக்கு கிடைக்கல. அந்த இது ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு போலீஸ் நோட்டிஃபிகேஷன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ மாதிரி ஆன்லைனில் டிஜிட்டலாலாம் இது கிடையாது. இந்த புக் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அட்டை மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க, டிகிரி படித்தவர்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலை. அதை பார்த்து சரி சப் இன்ஸ்பெக்டர் அது ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் போனோம். ஆர்மி ஆஃபீஸர் ஆனது அது ஒரு பக்கம் ட்ரை பண்ணியிருந்தாலும் சரி போலீஸ் யூனிஃபார்மும் ஒரு பற்றுதல் சரி அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சது தான். நான் ஃபர்ஸ்ட் செலெக்ஷன்லேயே செலக்ட் ஆகிட்டேன். ஸோ உள்ளே வந்த பிறகு எப்போதும் போல அதே, ஏன்னா என்சிசியில் எப்படிலாம் நம்ம பார்த்தோமோ அதே காக்கி சட்டை தானே. என்சிசியும் காக்கி சட்டை, இங்கேயும் காக்கி சட்டை. இன்னும் எனக்கு அது முத்தாய்ப்பா என்னன்னா, என்னுடைய முதல் வகுப்பு ஆரம்பிக்கும் போது பார்த்தா எங்கள் யூனிஃபார்மே காக்கி யூனிஃபார்ம் தான். ஸோ காக்கி சட்டைங்கிறது என்னுடைய 5-6 வயதுலேருந்து என் உடலோட ஒன்றி போன ஒரு இது. அந்த ஒரு இதில் ட்ரைனிங் போனோம். ட்ரைனிங் முடிச்சு வெளியில் வந்த பிறகு தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சமூகம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் அது ஒரு காலேஜ், ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி தான் இருக்கும். வெளியில் வந்த பிறகு தான் அதோட பொறுப்புணர்வு நமக்கு ஒரு களத்துக்கு போகும்போது அது மிகப்பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுது. அதை நான் கிட்டத்தட்ட அந்த 14 வருஷ சர்வீஸில் நான் ரொம்ப சரிவர ரொம்ப செவனே செஞ்சேன்னே நம்புகிறேன். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது என்ன அப்படின்னா, எப்போதுமே சின்ன வயசுலேருந்து ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. நான் எந்த ஃபீல்டில் கால் வைக்கிறேனோ அங்கே நான் உச்சத்தில் இருக்கணும் அப்படின்னு. இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய மனிதர்களுக்கு எல்லோருக்குமே அந்த மாதிரி ஒரு இலக்கு இருக்கும். அந்த மாதிரி எனக்கு உண்டு. அப்போ நான் போலீஸ் சர்வீஸ்ல எது உச்சமாக தொடரணும்னா எது போகணும் அப்படின்னா ஐபிஎஸ் சர்வீஸ் போகணும். அப்போ நான் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு 2013 இருந்துட்டு நான் ஐபிஎஸ் சர்வீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். 2017-18 2 தடவை நான் மெயின்ஸ் எழுதினேன். 2018 இன்டர்வியூ வரை போனேன். சிவில் சர்வீசஸ்ல இன்டர்வியூ வரை போனேன். ஒரு இன்டர்வியூ போன பிறகு அது எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்குன்னு ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்கு இல்லையா. சிவில் சர்வீஸ் எழுதுனா ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்கு. ஸோ எனக்கு அந்த 35 வயசை கடந்த பிறகு எனக்கு அது முடிஞ்சிருச்சு. 35 வயசு தான் அந்த ஹையஸ்ட் ஏஜ் என்ட்ரி. அது முடிஞ்ச பிறகு அப்போ நம்ம அடுத்து என்ன பண்றது? இப்போ அதுல எனக்கான இது முடிஞ்சு போச்சு. நான் அதுக்கு பிறகு இனிமேல் ட்ரை பண்ணி ஐபிஎஸ் ஆக முடியாது. குரூப் 1 சர்வீசஸ் தமிழ்நாடு இதில் எழுதி டிஎஸ்பி ஆகலாம். நான் மறுபடியும் அதுக்கு அடுத்த ஒரு இலக்குக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. அண்ணாது நான் ஹையஸ்ட் இது போயிருக்கணும். அப்போ எனக்கு அந்த தேடல் தான் என்ன அப்படின்னா,
நம்ம அதிகமா ரீச் ஆகணும், நம்ம அதிகமான ஒரு இலக்கை அடையணும். அடுத்த தேடல் என்னன்னு பார்க்கும்போது அப்ப நம்ம வெளியில வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா என்னை பொறுத்தவரை சேவைங்கிறது உள்ள இருந்து தான் பண்ண முடியும், ஒரு அரசு துறையில இருந்து தான் பண்ண முடியும்னு இல்லை. சேவை அப்படிங்கிறது இப்ப நீங்க ஒரு டாக்ஸ் சரியா கட்டினா கூட ஒரு சேவை தான். இப்ப நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் கீழே வந்துடாது, அவர் தூக்கி விடுறது கூட ஒரு சேவை தான். சேவைங்கிறது பன்மடங்குல வந்து பதிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு, சரி வெளியில வந்து மக்களுக்கு இன்னும், அதாவது நம்ம எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் ஓரியன்டா, ப்ரிவென்ஷன் ஓரியன்டா நிறைய சேவைகளை பண்ணியிருக்கோம். டெவலப்மெண்ட் ஓரியன்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்க அதே தருணத்துல எங்க சேர்மன், என்டிசி சேர்மன் மிஸ்டர் சந்திரமோகன் சார் இப்ப மீட் பண்ணேன். அவருடைய பார்வையும் என்னுடைய பார்வையும், அவருடைய எண்ணங்களும் என்னுடைய எண்ணங்களும் கொஞ்சம் ஒன்றி போச்சு. அப்ப 2 பேரும் சில காலங்கள் பேசின காலகட்டங்கள்லயே அவர் வந்து என்ன, நீங்க என்டிசிக்கு வந்துருங்க, நீங்க வந்து ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்க வேண்டிய ஆளுன்னு கூப்பிட்டாரு. அப்போ நான் நிச்சயமா வர்றேன். ஏன்னா நானும் அதை எண்ணிக்கொண்டிருக்க அதே காலத்துல அவருமே வந்துட்டு அந்த டைம் அப்ரோச் பண்ணும்போது 2மே ஒன்றி போச்சு. அப்படிங்கும்போது சரி நம்ம இந்த ஒரு முயற்சி எடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் வந்து நான் என்டிசி கிட்டத்தட்ட 1 வருஷம் என்டிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சிஓவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ராணுவம் தான், நம்ம ராணுவத்துக்குள்ள தான் போகணும் அப்படிங்கிற அந்த அது ஒரு வெறியில இருந்திருப்போம் இல்லையா சின்ன வயசுல இருந்து. ஆனா வந்து ராணுவத்தை நம்ம கிட்ட போக முடியல, நிறைய முயற்சிகள் எடுத்தோம், ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து அதை உள்ள அக்செப்ட் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. அப்படிங்கும்போது போலீஸ் சர்வீஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ராணுவம் அப்படிங்கிறது தாத்தா ராணுவத்துல இருந்ததுனால ராணுவத்துக்கு நம்ம போகணுங்கிறது சின்ன வயசுல இருந்து இருந்தது. அதை நோக்கி தான் ஓடிட்டு வந்தோம். ஆனா என்ன அப்படின்னா, ராணுவத்துல இப்ப நீங்க ஆர்மி ஆஃபீஸரா போனீங்கன்னா சிடிஎஸ் எக்ஸாம் அப்படிலாம் இருக்கு, என்ட்ரி லெவல் எக்ஸாம் தான், ஆஃபீஸர் லெவல் எக்ஸாமினேஷன் இருக்கு. அதை பத்தின அவேர்னஸ் அன்னைக்கு எனக்கு பெருசா கிடையாது. அப்போ ராணுவங்கிறது ஏதோ உடல் தகுதியை மட்டுமே வச்சு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு வந்திருக்கோம். பட் காலேஜ் முடிச்ச பிறகு தான் இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு. ஆனா படிக்கிற தேர்வு ஆகணும் அப்படின்னு தான் அன்னைக்கு படிக்கிற குடும்ப பின்னணியும் சரி, அந்த ஒரு கோச்சிங் போனாலும் சரி, அப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்ம குடும்பத்துல இல்லை. அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் எனக்கு வந்து இந்த போலீஸ், ஆக்சுவலா அந்த போலீஸ் எக்ஸாம் நான் அப்ளை பண்ணும்போது நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு ஹெச்ஆர் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இதை சரி அப்ளை பண்ணுவோம், நமக்கு ஒரு ஃபோர்ஸ்னாலே ஒரு ஈர்ப்பு தானே. எப்படினாலும் அந்த காக்கி சட்டை, நம்ம என்சிசில இந்த காலத்துலயும் காக்கி சட்டை போட்டிருக்கோம், காக்கி சட்டை போட்டு அந்த ட்ரைனிங்கும் பண்ணியிருப்போம். ஸோ ராணுவத்துக்கான உடைய அனுபவம்னால எனக்கு ஒரு ஃபோர்ஸ்குள்ள போன ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஆனா உண்மையை சொல்ல போனா எங்க அப்பாவுக்கு அது பிடிக்கல தான். எங்க அப்பா வந்து எங்க அப்பா ராணுவத்துக்கு போகணும்னு சொல்லி தான் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா அவங்க அப்பா ஒரு ராணுவத்துல இருந்ததுனால சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. போலீஸ்னு வரும்போது எங்க அப்பாவோட பார்வையில் என்னன்னா, நீ வந்து ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க முடியாது, உன்னை டிரான்ஸ்பர் பண்ணிட்டே இருப்பாங்க, இதுக்கு பணம் கொடுத்து தான் போக வேண்டியிருக்கும், நீ வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு அப்படி ஒரு ஆஃபீஸர் போஸ்டிங் போற, கண்டிப்பா இது பணம் கொடுத்து தான் போக வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து, அவருக்கு இது பிடிக்கல. அதுக்கு பிறகு நான் இது அந்த 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 தேர்வாகிறதுக்குள்ளே எனக்கு நிறைய தடங்கல்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நான் சந்திச்சேன். நான் அதுக்கு பிறகு செலக்ட் ஆன பிறகுதான் எங்க அப்பா வந்து சரி பையன் வந்து ஆபீசர் ஆகிட்டான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்த பிறகுதான் அவருக்கு சந்தோஷம் வந்தது. அது வரைக்கும் ஈவன் நான் இன்டர்வியூ போகும்போது கூட எங்க அப்பா என்ன விடுறதுக்கு ரெடியா இருப்போம். நீ இப்போ இன்டர்வியூ போறதுக்காக நீ வந்து நம்ம ஊர்ல இருந்து சென்னை போயிட்டு வரேன்னா அது எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேஸ்டா தான் ஆகும். ஏன் அப்படின்னா அங்க பணம் வாங்காம வந்து போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க, பணம் நம்ம கொடுக்க மாட்டோம், அப்போ இந்த போஸ்டிங் உனக்கு கிடைக்காது. இப்ப இந்த பொதுவான எண்ணம் இது நீங்க சொல்றீங்க இல்லையா, பணம் அரசு வேலை அப்படின்னாலே ஈவன் காவல்துறை இது மட்டும் இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் பணம் கொடுத்தா ஈஸியா கிடைச்சிடும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே இந்த எண்ணம் இருக்கு. எல்லாருக்கிட்டே அந்த எண்ணம் இருக்கு. ஆனா பணம் கொடுத்தாலாம் உடனே வேலை எல்லாம் கிடைச்சிடாது. எல்லாமே திறமையின் அடிப்படையில். இப்ப எங்க செலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 சப் இன்ஸ்பெக்டருக்கு மேல ரெக்ரூட் பண்ணாங்க. அதுல பணம் கொடுத்தெல்லாம் யாரும் வரல. அது வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஏதோ ஒரு 1-2 சம்பவங்கள் ஏதோ ஒரு சில நபர்களால நடந்திருக்கலாமே தவிர அப்படி ஒன்றும் நடக்காது. நீங்க இப்போ 1000 கேண்டிடேட்ஸ் எடுக்கிறாங்கன்னா 2000 பேர் தான் இன்டர்வியூ போவீங்க. நீங்க 1500 பேர்கிட்ட பணம் வாங்கிட்டீங்கன்னா எப்படியாவது ஒரு 750 பேர் பாஸ் ஆயிடுவாங்க. அப்போ நம்ம பணம் கொடுத்ததுனாலதான் பாஸ் ஆயிட்டு இவங்க நினைச்சுட்டு இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு தான் இந்த சான்சஸ் இருக்கு. 2:1 தானே. நீங்க 2 பேர் அட்டன் பண்ணீங்கன்னா ஒருத்தர் வர போறீங்க. அப்போ உங்களுக்கு சான்ஸ் வந்துட்டு எப்படினாலும் 50% இருக்கு. அந்த சான்ஸ் இன்னொருத்தர் பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க பணம் கொடுத்ததுனால உள்ள வந்திருப்பீங்களான்னு தெரியாது. நீங்க உண்மையாவே செலக்ட் ஆகி வந்திருக்கு. சப் இன்ஸ்பெக்டரான அந்த முதல் மொமெண்ட் என்னவா இருந்துச்சு உங்களுக்கு? வீட்டில் எல்லாரும் எப்படி அதை ஃபீல் பண்ணாங்க? அப்பா குறிப்பா என்ன சொன்னாங்க? உண்மையை சொல்லணும்னா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. எனக்கு தாலுக்குன்னு செலக்ட் ஆகி, தாலுக்குனா லா அண்ட் ஆர்டர். ஆனா எனக்கு அப்ப தெரியாது அது. அதுல வந்து தாலுக் ரெக்ரூட்மெண்ட், ஏஆர் ரெக்ரூட்மெண்ட், டிஎஸ்பி ரெக்ரூட்மெண்ட் உண்டு. டிஎஸ்பினா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ். ஸோ நான் நினைச்சது தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் தான் ஏதோ ஒரு பெரிய சர்வீஸ், ஏதோ ஸ்பெஷல் போலீஸ். ஆர்ம் ரிசர்வ்னா அது ஒரு ஆர்ம் ரிசர்வ் அந்த பேர்லயே வந்துட்டு அதிரடி படை அப்படிங்கும் போது அது ஒரு இதா இருக்கு. தாலுக்குல வந்து எனக்கு பெருசா ஐடியா கிடையாது. ஆனா தாலுக்குல தான் வேகன்சி அதிகமா இருந்தது. அதனால நான் தாலுக்கு போட்டேன். பட் என்னுடைய மார்க்குக்கு வந்து தாலுக்கு கிடைச்சிச்சு.
நான் தாலுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னு சொன்னப்போ என்ன இன்னொரு ஃப்ரெண்ட் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் எனக்கு கால் பண்ணி அவங்க என்ன சர்வீஸ் வந்திருக்குன்னு, இந்த மாதிரி தாலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட சொன்னேன், சார் ஏஆர் ஸ்பெஷல் போலீஸ் வந்தால் நல்லா இருந்திருக்கும், சரி தாலுக்கு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு. அவங்க தான் சொன்னாங்க, தாலுக்கு தான் லாண்டர், அதுதான் கேட்டகரி 1, நீங்க தான் ஸ்டேஷன்ல வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணுங்க. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னொன்னு அந்த யூனிஃபார்ம் சர்வீஸே எதிர்பார்த்து இருந்ததுல, விவரம் தெரிஞ்ச காலங்கள்ல இருந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல அது ஒரு ஆபீசரா போனது. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசரா வரும்போது ஒரு சந்தோஷம். ஏன்னா போலீஸ் ஆபீசர்னு பார்க்கும்போது நம்ம நீங்க எங்க போனாலும் போலீஸ் ஆபீசர் மேல ஈர்ப்பு வந்து நீங்க சின்ன வயசுல எல்லா நபர்களுக்கும் இருக்கும். அந்த போலீஸ் உடைய பார்த்தோன்னே எல்லாருக்கும் அந்த ஈர்ப்பு பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கும்போது எனக்கு ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும்னு நினைச்சிட்டு எனக்கும் அது இயல்பாவே இருந்தது தான். அதனால அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். என்னை விட அதிக சந்தோஷம் யார் பட்டிருப்பானா எங்க அம்மா அப்பா தான். ஏன்னா அவங்களுக்கு என்னதான் எங்க அப்பாவுக்கு வந்துட்டு இது கிடைக்காது வச்சுன்னு சொல்ல, ஒன்று கிடைச்சிருச்சு, என் பையன் வந்து அதை வந்து பியூரா 100% மெரிட்ல வந்து அதை கிராக் பண்ணிட்டான் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தோம். நீங்க பேசும்போது ஒரு விஷயம் ஷேர் பண்ணீங்க, இங்க இருந்து இன்டர்வியூக்காக நீ சென்னை போகணும்னாலே எனக்கு ஒரு 2000 ரூபாய் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் அப்படிங்கிறதுமே பார்த்து செலவு பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம். குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறது நிச்சயமா. இப்போ இன்னைக்கு நீங்க இந்த என்னுடைய கேபின்ல உட்காந்துருக்கீங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பாத்தீங்கன்னா என்னுடைய வீடு, அதாவது நாங்க வசிச்ச வீடு இந்த கேபின்ல ஒரு 2 மடங்கு இருக்கும், அவ்வளவுதான். ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 200 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குள்ளதான் வந்து நாங்க வாழ்ந்தோம். ஸோ அப்படிதான் கஷ்டப்பட்டு வந்தோம். எங்க அம்மா அப்பா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தாங்க. எங்களை வளர்த்ததுல ஒரே ஒரு விஷயம் எங்க அப்பா அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சொத்துக்களை அதிகமா எங்களால சேர்க்க முடியாது, ஆனா கல்வி நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நாங்க படிக்க வச்சிரும், கல்விதான் சொத்து, அதை வச்சு நீங்க முன்னேறி போய்க்கோங்கிறதா. அந்த முன்னேற்றம் அந்த கல்விங்கிற ஒரு கிளைய பிடிச்சி ஏறி வந்த ஆலமரம் தான் இந்த என்னுடைய வாழ்க்கை தான் நான் சொல்லுவேன். நீங்க இந்த சொன்னீங்க ஒரு இந்த அறை அளவுதான் இருக்கும் எங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா? நம்ம பள்ளிக்கூடம் போகும்போதும் சரி, அதுக்கப்புறம் கல்லூரி போகும்போதும் சரி, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பர்சனலா வந்து விட்டு கொடுக்க வேண்டியது இருந்தது? மற்ற மாணவர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்திருக்கும் இல்லையா? ஆனாலும் வந்து அப்பா அம்மா சொன்ன மாதிரி என்னால உனக்கு கல்வியை கொடுக்க முடியும், நீ எப்படியாவது ஜெயிச்சு மேலே வந்துரு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல. இதுக்கு பின்னாடி நம்ம வெளிவோட்டமா பேசணும்னா, நான் வந்து படித்தேன், இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். ஆனா பள்ளிக்கூடம் போறதே, கல்லூரி போறதே நமக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு காலகட்டமா இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமா. அதாவது கல்லூரி அந்த பள்ளி காலங்களும் கல்லூரி காலங்களும் சவாலாகவும் இருந்திருக்கும், அது சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும். அன்னைக்கு அது சவால், இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது அது ஒரு சுவாரஸ்யம். கஷ்டங்கள் அப்படின்னா அதான் நான் சொன்னேன், வீட்டுல கஷ்டம் அப்படிங்கும்போது அந்த கஷ்டம் எப்படிலாம் அது எதிரொலிக்கும் அப்படின்னா, நீங்க உடுக்கிற உடை, நீங்க என்னதான் வந்து யூனிஃபார்ம் எல்லாரும் வந்துட்டு யூனிஃபார்ம் போட்டு போனா அந்த யூனிஃபார்ம்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒட்டு போட்டதை தச்சு போட்டு போவோம், காலில் போறதுக்கு செருப்பு இருக்காது, சத்துணவு தான் சாப்பிடுவோம். அந்த சத்துணவு சாப்பிட்றதுலயுமே வந்துட்டு என்னன்னா அந்த முண்டி அடிச்சுட்டு போறது அப்படிங்கிறது, அதுல சில நேரங்கள் சாப்பாடு அதுலயும் கூட கிடைக்காமலாம் போயிடும். அப்படிலாம் பட்டினி இருந்திருக்கும். நானே என்னுடைய நண்பர்கள் சிலரும் சத்துணவு சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணி அதுவும் கிடைக்காம போயிலாம் நாங்க வந்து பட்டினி இருந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்தது. ஸோ அது வந்து அன்னைக்கு காலகட்டத்துக்கு அந்த வயசுக்கானது அது சவாலை தெரியல. இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு அனுபவமாகவும் சுவாரஸ்யமாகவும் தான் இருக்கு. ஏன்னா அது மிகப்பெரிய அனுபவங்களை கொடுத்துருக்கல வாழ்க்கையில, எல்லா மனிதர்களையும் மதிக்கத்தக்க. ஏன்னா நான் அன்னைக்கு பட்ட கஷ்டம் இன்னைக்கும் பிள்ளைகள் படத்தான் செய்யறாங்க. இன்னைக்கும் நிறைய மாணவர்கள் அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனா அந்த வழிகளை நீங்க வந்து உங்களுடைய வலிமையா மாத்தும் போது நீங்க எதையுமே சக்சஸ் பண்ணலாம். எந்த மொமெண்ட் வந்து உங்களை வந்து இதுல இருந்து நான் வெளியில வரணும், என்னுடைய லைஃபை நான் தான் மாற்ற முடியும், நான் வந்து கண்டிப்பா மாத்தி காட்டுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, அது எந்த இடத்துல நீங்க முடிவு பண்ணீங்க? அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நான் காமராஜரோட வாழ்க்கை வரலாறு படிக்க ஆரம்பிச்சது. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் காமராஜரோட வாழ்க்கை வரலாறு எப்படி படிக்க ஆரம்பிக்கிறேன்னா, பொதுவாக வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தா காமராஜர் வாழ்க்கை வரலாறு நீங்க சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பீங்க. நான் வந்து காமராஜர் படித்த ஒரு பள்ளிக்கூடத்தோட அந்த குரூப்ல இருந்த ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். ஒரு முதலமைச்சர், அதுவும் விருதுநகர்ல இருந்து வந்த ஒரு முதலமைச்சர் ஒரு கல்வியோட முக்கியத்துவம், அது ஒரு நாடு போற்றக்கூடிய ஒரு தலைவர் வந்து சொல்லும் போது, அதே பள்ளிக்கூடத்துல படிக்கிற எனக்கு அது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, அந்த ஊருக்காரங்களுக்கு எவ்வளவு ரீச் ஆயிருக்கும், எனக்கு எவ்வளவு ரீச் ஆயிருக்கும். ஸோ அந்த கல்வியோட முக்கியத்துவம் அப்போ கல்விங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் நம்மளுடைய வழிகளை, நம்ம வீட்டு கஷ்டங்களை வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு அந்த வயசுலயே வந்துச்சு. டிபார்ட்மெண்ட்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாங்க நிறைய விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம். இதுக்கு முன்னாடி நான் மீடியால இருக்கும்போதே கேள்விப்பட்டிருந்தேன். ரொம்ப நேர்மையான, கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டான ஒரு நபர் நீங்க அப்படிங்கிறது. ஸோ அதுல இருந்து ஏன் ஒரு 14 வருஷம் நீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணியிருப்பீங்களா? சப் இன்ஸ்பெக்டரா இருந்திருப்பீங்க. இன்ஸ்பெக்டர் வந்துருச்சு. ஓகே, ஒரு 14 வருஷம் சப் இன்ஸ்பெக்டரா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். போதும், இந்த மொமெண்ட் நம்ம இங்க இருந்து மூவ் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த மாற்றத்துக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கும்? அதாவது நீங்க சொல்றதுதான் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு தேடல் இருந்தது.
அந்த தேடலுக்கான இலக்கு என்ன அப்படிங்கிறது இன்னும் கூட எனக்கு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா நான் என்ன ரீச் ஆக முடியுங்கிறத கண்டுபிடிக்கிறதா என்னுடைய தேடலாவே இப்ப இருக்கு. நான் இப்போ ஒரு இலக்கை செட் பண்ணிட்டு இதுதான் என்னுடைய இலக்குன்னு நான் இப்போ ஓடுறதுக்கு ரெடியா இல்லை. என்னுடைய தேடல்ங்கிறது என்னால எவ்வளவு எட்ட முடியும், எவ்வளவு இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிற ஓட்டத்துல என்னுடைய தேடல் இருக்கு. அப்படி ஒரு தேடல் வரும்போது நீங்க சொன்னது கரெக்ட் தான். போலீஸ் ஆபீசரா இருந்து எல்லாம் அக்ரிகல்ச்சருக்குள்ள போவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ஒரு கிராமப்புற பின்னணியில இருந்து வந்து அவங்க வந்து விவசாய பின்னணியில இருந்து வந்து அது போக அவங்களுக்கு ஏதோ 1 ஏக்கர் 2 ஏக்கர் ஒரு அவங்களுடைய அப்பா அம்மா ஒரு சிறு விவசாயிகளை கூட இருக்கலாம். 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தோட இருந்திருக்கலாம். ஆனா கிராமப்புற ஏழைகள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்களோ அதே அளவுக்கு நீங்க நகர்ப்புற ஏழைகளும் பாதிக்கப்படுறாங்க. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப ஒரு 20 சென்ட் இடம் விவசாய இடம் இருந்தா கூட ஏதோ 20 சென்ட் இடமா தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனா நகர்ப்புற ஏழைகளுக்கு பாத்தீங்கன்னா அது கூட இருக்காது. நான் தான் சொன்னேன், எங்க வீடே 200 ஸ்கொயர் ஃபீட் தான். அது கூட எங்களுடைய சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு. அப்போ ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கூட சொந்தம் இல்லாம ஒரு தினசரி வருமானத்தை வச்சு பிழைக்க வேண்டிய குடும்பங்கள் நிறைய நகர்ப்புறத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ நகர்ப்புறம் அப்படின்னாலே அது ஒரு பணக்காரர்களின் கூடம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நகர்ப்புறத்துல நிறைய ஏழைகள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எனக்கு நான் விவசாயம் பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு நிலம் கிடையாது. விவசாயத்தை தேடி போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடையாது. அப்போ நான் ஒரு இண்டஸ்ட்ரியை தான் நோக்கி போகணும். அதனாலதான் நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை நோக்கி வந்தது. காவல்துறையில பணியாற்றிட்டு இருக்கும்போது உங்களுடைய வேலையெல்லாம் எப்படி இருந்தது? எவ்வளவு சவால்களை நீங்க சந்திக்க வேண்டி இருந்தது? காவல்துறையில அன்றாடம் சவால்கள் தான். அந்த சவால்கள் உங்களுக்கு எப்படி ஒரு தன்னிறைவை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த சவால்கள் யாருக்கானது? சவால்கள்ங்கிறது நிச்சயமா வந்து எனக்கானது மட்டும் இல்லை. அந்த சவால்கள்ங்கிறது சமூகத்துக்கானது. அந்த சவால்களை நீங்க வந்து எதிர்கொண்டு அதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கும் போது அதோடைய அந்த ஒரு அவுட்புட் இருக்கு இல்லையா, அதோட ஃப்ரூஷன் அது அனுபவிக்க போறது யாருன்னா சமூகம். அதுல நமக்கு ஒரு தன்னிறைவு கிடைக்கும். அது நித்தமும் கிடைக்கும். நித்தமும் அந்த தன்னிறைவு இருக்கு. இன்னைக்கு நான் வந்து இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன், இந்த விஷயத்தை இந்த கேஸை டிடெக்ட் பண்ணியிருக்கேன், இதை ப்ரிவென்ட் பண்ணியிருக்கேன், மிகப்பெரிய தன்னிறைவு. இது எல்லா போலீஸ் ஆஃபீஸருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். போலீஸ் ஆஃபீஸர்னா இன்க்ளூடிங் நான் வந்து ஃப்ரம் கான்ஸ்டபிள் டு டிஜிபி யாரா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு தன்னிறைவை கொடுக்கக்கூடிய விஷயம். இல்ல பொதுவாகவே எல்லோருக்குள்ளயுமே ஒரு எண்ணம் என்னவா இருக்கும்னா, என்னவா இருந்தாலும் சரி, நம்ம என்ன வேலை பார்த்தாலும் நான் ஒரு அதிகாரத்துக்குள்ள இருக்கணும், நான் ஒரு அதிகாரம் செலுத்துறவனா இருக்கணும் அப்படிங்கறதான் இயல்பாவே ஒரு விஷயம் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எல்லாருக்குள்ளேயும் அந்த போலீஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை இருக்கும். காவல்துறையில ஏதோ ஒரு சின்ன பணியில இருந்தா கூட போதும், ஒரு கெத்தோட வாழலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா இருந்தோம், இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வருது. ஆனாலும் அந்த எனக்கு ஓகே இந்த அதிகாரத்துக்குள்ள நான் இருக்க விரும்பல அப்படிங்கிற அந்த விட்டுட்டு வெளியில வர்றதுக்கான அந்த அது ஒரு மனநிலை இருக்குல்ல, அது அவ்வளவு வீசா எல்லாருக்கும் வந்துடாது. ஆனா அதெல்லாம் ஏன் விட்டுட்டு வரணும், எதுக்காக கார்பரேட்குள்ள வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரிதான். எல்லாரும் எதை நோக்கி ஓடுனா ஒரு அதிகாரத்தை நோக்கி இல்ல பணத்தை நோக்கி தான் ஓடும். பதவியும் பணத்தையும் நோக்கி ஓடுதான் மனிதனோட அதிகபட்ச இலக்கா நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி நீங்க என்னன்னா நம்மள மாதிரி சமூகத்துல, நம்ம இந்தியா மாதிரி சமூகத்துல பண்ண அதிகாரத்தை கைப்பற்றுதல் அப்படிங்கிறது தான் ஒரு வளர்ச்சி நீட்சின்னு கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன பொறுத்தவரை அதான் ஒரு காலகட்டம் வரும் இல்லையா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும். எனக்கு வந்து நானும் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா சிங்கம் காக்கா படம்லாம் பார்த்துட்டு அந்த சினிமா ஸ்டைல நம்ம போலீஸ் ஆபீசர் ஆயிட்டோம், அடிச்சா ஒன்றரை வீடு, இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல தான் நம்ம வந்து இருப்போம். ஆனா மக்கள் நிறைய நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நீ வந்தது இந்த சினிமாட்டிக் சீனுக்காக இல்லடா, நீ இங்க வந்து எங்களுக்கு சேவை, நாங்களாம் உன்னை நம்பிதாண்டா இருக்குங்கிற ஒரு புரிதலை நித்தமும் ஏற்படுத்திட்டு இருப்பாங்க மக்கள். அப்பதான் உங்களுக்கு நீங்க என்னன்னா வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும்னா, நீங்க ஒரு இருந்த ஒரு மனநிலை உங்களுக்கு வேற இருக்கும். அடுத்து நீங்க 5th படிக்கும்போது இருந்த மனநிலை 10th படிக்கும்போது இருக்காது. 10th படிக்கும்போது இருந்த மனநிலை நீங்க காலேஜ் படிக்கும்போது இருக்காது. அதுக்கப்புறம் வேலைக்கு வந்த போது இருக்காது. ஸோ இது வாழ்வியல் தொடர்ச்சி. அதுல ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருப்பது. அதே மாதிரிதான் போலீஸ் ஆபீசரோட வேலையுமே. அப்போ மக்கள் நமக்கு நித்தம் உணர்த்தணும், அதிகாரம் என்பது அன்பு செலுத்துவதற்காகவும் அறம் செய்வதற்காகவும் இருக்க வரைக்கும் அந்த அதிகாரம் போற்றப்படும். அந்த அதிகாரத்தை வெறும் அதிகாரத்தை செலுத்துறதுக்காக மட்டும் வச்சிருந்தீங்கன்னா மக்கள் உங்களை ஒரு அதிகாரியா ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி வேணா ஒரு பயம் இருக்கலாமே தவிர அந்த அதிகாரத்தை வச்சு நீங்க வந்து எந்த செயலும் செய்ய முடியும். டியூட்டில இருக்கும்போது நீங்க எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால்னா என்னவா இருக்கும்? அந்த 14 வருஷத்துல இந்த மோமெண்ட் என்னால மறக்கவே முடியாது. இப்படி ஒரு சம்பவத்தை வந்து நான் எப்போ நினைச்சாலும் ஓகே நம்மளா இந்த ஒரு சம்பவத்துக்கு வேண்டி இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு மோமெண்ட் என்னவா இருக்கும்? ஒரு போலீஸ் ஆபீசருக்கு நான் சொன்ன மாதிரி நித்தமும் சவால் தான். அந்த சவால்கள்ல ரொம்ப அதிகமா எதிர்கொண்ட சவால்கள் பார்த்தா நமக்கு அந்த கிரிமினல்ஸ், அதாவது ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ் சொல்லுவாங்க. மர்டர் கிரிமினல்ஸா இருக்காங்க, கேங்ஸ்டர்ஸா இருக்காங்க, இவங்களை நெருங்கும் போது சில அச்சுறுத்தல்கள்லாம் இருக்கும். அது எல்லாம் நான் மட்டும் இல்லை, எல்லா காவலர்களும் அதை வந்து ஃபேஸ் பண்றாங்க. அதை ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு அவங்களை கட்டுப்படுத்துறதா இருக்கட்டும், அவங்களை பிடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் பண்றாங்க. அதே தான், அது மாதிரி நான் நிறைய சம்பவங்களை வந்து நம்ம சந்திச்சிருப்போம். ஆனா அதுல நம்ம வந்து
நம்ம ஒரு எடுத்து சொல்ற அளவுக்கு ஒன்னு ரெண்டு சம்பவங்களை சொல்றதோ இல்ல வெளிப்படையா அதை பத்தி பேசுறதோ வந்து நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லா ஏன்னா அந்த ஒரு அது சக்சஸா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் அது ஒரு கூட்டு முயற்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுல வந்து சவால்கள் இருக்குதான் செய்யும். அதாவது நீங்க ஒவ்வொரு வேலையும் ஏன்னா நீங்க ஹேண்டில் பண்றது எல்லாமே கிரைம், கிரிமினல்ஸ் இல்ல ஒரு டிராபிக் இஷ்யூஸ் இந்த மாதிரி எல்லாமே இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ற ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது அது சவால்கள் நிறைந்ததா தான் இருக்கும். அந்த சவால்கள் எதிர்கொள்ளக்கூடியதுதான் நான் சொல்லுவேன். பணியில இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு மன அழுத்தம் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையாவே நடந்திருக்கா, நடக்குமா அந்த மாதிரி? இந்த மாதிரி நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இதை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடணும், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்குள்ள போய் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணிருக்கா உங்களுக்கு? எனக்கு வேலை பிடிக்கலாம் தூக்கி போடல, இல்ல இந்த வேலை செய்யறதுல சலிப்பு ஏற்பட்டுருச்சுனோ இல்ல பயம் வந்துருச்சுனோ இல்ல இதுல எனக்கு மன அழுத்தம் இருந்து இருக்குன்னோ அதனால தூக்கி போட்டு வரல. நான் வந்து எனக்கு அடுத்த கட்ட இலக்கை செட் பண்றேன். எனக்கு நான் இன்னும் அதிகமான தேடல் இருக்கு. எனக்கு அடுத்த கட்ட இலக்குகள் என்னன்னு ஓடணும், இன்னும் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன அடைவு நோக்கி வந்தேனே தவிர எனக்கு ஒரு நாளும் என்னுடைய வேலையில சலிப்பு ஏற்பட்டது. இன்ஸ்பெக்டருக்கான போஸ்டிங் வருது, அதையே நீங்க அக்செப்ட் பண்ணல? அதான் நீங்க அதுதான் சொல்றேன். நீங்க அது ஒரு அதிகாரத்தை நீச்சி தானே. நீங்க இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு இப்ப நான் வெளியே வந்தா நீங்க உடனே அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? நான் இன்ஸ்பெக்டர் எனக்கு வந்துச்சு. இன்ஸ்பெக்டர் வரும்போது தான் எனக்கு தெரியுது. எல்லாருமே என்னை சுத்தி இருக்க என் நண்பர்கள் எல்லாருமே அதை தான் சொன்னாங்க. நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் பொசிஷன்ல இருக்க வேண்டிய நீ இந்த நேரத்துக்கு எதுக்கு வெளியே போற அப்படின்னு. எனக்கு தான் அது அதிகாரத்தையும் நீச்சி தான். அது என்ன வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா, என்னோட இலக்கையோ என்னோட தேடலையோ சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சானா அது கண்டிப்பா அதுவும் பண்ண முடியாது இல்லையா? அது எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கொடுக்கும், எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிவிலேஜஸ் கொடுக்கும், இன்னும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அதிகார எல்லையும் விரிவடையும். ஆனா அதை தாண்டி எனக்கு ஓட்டம் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு தேடலை வந்து நான் எனக்குள்ளேயே ஒரு சுருக்கி வைக்க நான் விரும்பல. அது எல்லோருக்குமானதான் இருக்கணும், அதை நோக்கி விடலாம். ஒரு சப் இன்ஸ்பெக்டரா நீங்க இருந்த இருக்கை எப்படி இருந்தது? இப்போ ஒரு கார்பரேட் நிறுவனத்துடைய சிஇஓவா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இருக்கை எப்படி இருக்கு உங்களுக்கு? ரெண்டுலயுமே எனக்கு வந்து பெரிய வித்தியாசம் தெரியல. ஏன்னா நீங்க அந்த இருக்கை அப்படிங்கறத தாண்டி அந்த இருக்கையில இருக்கக்கூடிய மனுஷனோட வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். செயல்பாடுகள். ஆமா, செயல்பாடுகள் ஒரு பக்கம், அவனுக்குன்னு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கும். நான் சப் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி, இல்ல நான் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி, நான் இப்போ வந்து இருந்தாலும் சரி, எனக்கு என்னன்னா ஒரு தனி மனிதனுக்கான குணங்கள்னு ஒண்ணு இருக்கு. தனி மனிதனுக்கான குணங்கள், அவனுக்கான ஒரு அது அறிவா இருக்கட்டும், அவன் அறம் சார்ந்து அவன் செய்யும் செயல்களா இருக்கட்டும், அவனுடைய எண்ணங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த சீட்டை பாதிக்கும். சோ அது வந்து எனக்கு ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் தெரியுது. என்னன்னா இதோட கோல்ஸ் தான் வேற. இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை, அதாவது பிரைவேட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை அவங்களோட கோல் என்னமா இருக்கும்னா ப்ராஃபிட் மேக்கிங்கா இருக்கும். ஆனா அந்த ப்ராஃபிட் மேக்கிங் சும்மா ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கிடையாது. அது வந்து மக்களுக்கான ஒரு சேவையை செஞ்சு அதுல இருந்து வந்து என்ன ப்ராஃபிட் இது பண்ண முடியும், அது குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்கறதெல்லாம் இந்த சீட்டுக்கான நேர்மை இருக்கு. அந்த சீட்டுக்கான நேர்மை வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கிடையாது, மக்களுக்கான சேவை. மக்கள் எந்த அளவுக்கு நிறைவு அடைஞ்சாங்க, மக்களுக்கு எந்த அளவுக்கு சேவை செஞ்சுமோ அதுதான் அதுக்கான நேர்மை. இந்த ரெண்டுலயுமே வந்து இயல்பு ஒண்ணுதான், நேர்மையா பணியாற்றுறது. அந்த நேர்மையை நம்ம கடைபிடிச்சு நம்ம எங்க இருக்குமோ அந்த சீட்ல அந்த இடத்துல நம்ம அது அதிகப்படியான சர்வீஸ் எப்படி கொடுக்குறோம், நம்ம நல்ல முறையில எப்படி செயல்படுங்கிறது தான் முக்கியமே தவிர எனக்கு ரெண்டும் கிட்டத்தட்ட எனக்கு சேமா தான் தெரியுது. என்ன ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன இருந்தாலும் அது வந்து மக்களுடைய நேரடியா இயங்கக்கூடிய ஒரு துறையில நேரடியா நமக்கு நல்ல செஞ்சு அந்த திருப்தி இருக்கும். இப்ப நான் இங்கேயும் செய்யறோம். நாங்க வந்து இப்போ கட்டுமான துறையில வந்துட்டு இப்போ மக்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ், அதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்றோம். அதுலயும் ஒரு திருப்தி இருந்தாலும் சரி, அந்த நேரடியா கிடைக்கக்கூடிய திருப்தி வந்து இது அந்த அளவுக்கு இதுல கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா இல்லதான். ஆனா டெவலப்மெண்ட் ஓரியன்டா ஓகே, மக்களுக்கு நான் இதை ஏற்படுத்தியிருக்கேன். ஏன்னா இப்போ நீங்க ஒரு பிரிட்ஜ் கட்டுறீங்க, இன்னும் ஒரு 50 வருஷங்கள் சேனல்னு சொல்லலாம்ல, எந்த பிரிட்ஜ் நாங்க கட்டினதுதான் அப்படின்னு. அதுவும் ஒரு தன்னிறைவு தான். இது யாருக்காக, இது எனக்கானதா இல்ல, இது இந்த சமூகத்துக்கானது அப்படிங்கும் போது அந்த தானா அந்த ஆற்றலும் அந்த துணிவும் வந்துகிட்டே தான் இருந்தது. எனக்கு அதுல எந்த இடத்துலயும் யாருக்காகவும் எனக்கு நான் ஒரு இடத்துல கூட வந்து காம்ப்ரமைஸ் ஆனதே கிடையாது. நான் எல்லா இடத்துலயும் இதுதான் சட்டம், இதைத்தான் சொல்லுது, இதை நம்ம செஞ்சே தீரணும் அப்படின்னு ஓடிட்டே தான் இருப்பேன். அதனால எனக்கு அந்த த்ரெட், அந்த பயம், அந்த அவங்க மிரட்டல்கள் வந்து எனக்கு பெருசா தெரியல.